உங்க லைஃப் பார்ட்னருக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன ஃபுட் பிடிக்கும், காஃபி எப்படி போட்டா பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா, அவங்களோட ஃபினான்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சிருக்கீங்களா? அவங்க லோன் ஏதாவது போட்டிருக்காங்களா? நெறைய கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? இன்கம்குள்ள தான் செலவு பண்றாங்களா? பர்சனல் ஃபினான்ஸ் பத்தின மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஒருத்தரும் அவங்கவங்க லைஃப் பார்ட்னர் பத்தி கண்டிப்பா இத தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்றாங்க வெண்டி டி லா ரோசா. வெண்டி காமன் சென்ஸ்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி மூலமா அவங்க நெறைய லோ அண்ட் மிடில் இன்கம் குரூப் மக்களுக்கு ஃபினான்சஸ் பத்தி சொல்லித் தராங்க. இவங்க டெட் டாக் சம்மரியை இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்க பிஜி. நீங்க ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். 78% மக்கள் தங்களோட லவ் ஃபெயிலியர்ஸை கூட அவங்க பார்ட்னர்கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படின்னு மட்டும் சொல்கிறதில்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதும் இந்த ஃபினான்சஸ் தான். அதுவே டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தங்களோட பார்ட்னருக்கு பணத்தோட வேல்யூ தெரியுமா, பணத்தை பற்றின அவங்க மைண்ட் செட் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு வீட்டில் ஃபினான்சஸ் ஹேண்டில் பண்ணுறது ஒருத்தராக தான் இருக்கும். அதை பற்றின பேசிக் ஐடியா கூட இல்லாமல் இருப்பாங்க இன்னொருத்தர். அப்போ லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனையில் டிவோர்ஸ் ஆகும்போது ஃபினான்சஸ் ஹேண்டில் பண்ணுறவர் இறக்க நேரிட்டாலோ அந்த இன்னொரு பார்ட்னர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஹஸ்பண்ட் சடனாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. அவருக்கு தான் பேங்க் அக்கௌண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றின முழு விவரமும் தெரியும். வைஃப் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தும் ஃபினான்சஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டாங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட்ஸை லாகின் பண்ணி பார்க்க கூட அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தெரியல. இது மற்றவங்களுக்கு ஒரு லெசனாக இருக்கட்டும்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சீரியஸான விஷயம். வேர்ஸ்ட் கேஸ் என்ன நடக்கலான்னு முன்னாடியே யோசிச்சு இதெல்லாம் பேசி வைக்கணும். இப்போ இந்த டிஸ்கஷனுக்குன்னு ஃப்ரீயாக இருக்கிற வீக்கெண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சில டிப்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளோட லாங் டேர்ம் கோல் என்ன அச்சீவ் பண்ணணும். அது ஒரு டார்கெட் அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம். செகண்ட் ஒன், 2 பேருக்கும் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்து வர்ற அமௌண்ட் ப்ளஸ் ஒரு சொந்த வீடு தான் ஃபினான்ஷியல் சக்ஸஸ். அடிப்படை தேவைகள் இதிலேயே முடிஞ்சிருது இல்லையா. என்னோட ஃப்ரெண்டுக்கு ட்ராவல்னா பிடிக்கும். அந்த செலவுகளை அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சால் அது அவங்க ஃபினான்ஷியல் சக்ஸஸ். அந்த மாதிரி உங்களுக்கு எது சக்ஸஸ்னு சொல்வீங்க? தேர்ட் ஒன், ஃபினான்சஸில் நம்ம பேரண்ட்ஸ் கரெக்டாக பண்ணினது இல்லை தப்பாக பண்ணினது என்னன்னு பேசி டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ தான் ஏன் நம்ம பார்ட்னருக்கு இந்த மைண்ட் செட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைகள் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், எமர்ஜென்சிக்குன்னு ஒரு அமௌண்ட் வைக்கணும். அது எவ்வளோன்னு முடிவு பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணலான்னு முடிவு பண்ணுங்க. சிக்ஸ்த் ஒன், மந்த்லி பட்ஜெட் எவ்வளோன்னு டிசைட் பண்ணுங்க. செவன்த் ஒன், இன்சூரன்ஸ் கவர் ஆயிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் தான். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இனிமேயும் வெயிட் பண்ணாமல் உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுங்க. நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? அப்போ அது எவ்வளோ யூஸ்ஃபுல், அதுக்கு சில டிப்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வேறு என்ன மாதிரி பர்சனல் க்ரோத் டாபிக்ஸ் பார்க்கணும்னு உங்கள் சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் த நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.